கொம்பேரிக்காடு ஸ்ரீ மகாவராகி அம்மன் திருக்கோவிலில் பங்குனி மாத வளர்பிறை பஞ்சமியை முன்னிட்டு சிறப்பு அலங்கார பூஜை நடைபெற்றது. சேலம் டி. பெருமாபாளையம் கொம்பேரிக்காடு அருகே அமைந்துள்ள ஸ்ரீ மகாவராகி அம்மன் ஆலயத்தில் பங்குனி மாத வளர்பிறை பஞ்சமியை முன்னிட்டு ஆலயத்தில் முன்னதாக காட்சியளிக்கும் நாக தேவதைகளுடன் கூடிய விநாயகருக்கு பட்டாடை உடுத்தி நறுமண மலரும் மாலையுடன் அருகம்புல் மாலை அணிவித்து சிறப்பாக அலங்கரித்தனர். தொடர்ந்து மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் ஸ்ரீ மகாவராகி அம்மனுக்கு பஞ்சை பட்டு சேலை கட்டி பலவித நகை ஆபரணங்கள் சூட்டி கிரீடம் அணிவிக்கப்பட்டு கையில் தங்க காசுகளை கொண்டு ஐஸ்வர்ய லட்சுமி ஆக பக்தர்களுக்கு காட்சியளிக்க வெளி பிரகாரத்தில் உற்சவர் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு பட்டாடை உடுத்தி நறுமண மலர் மாலைகளுடன் அருளி பூ மாலை சூட்டி சிறப்பாக அலங்கரித்தனர். தனி சன்னதி பெற்று வரும் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை அம்மனுக்கு நீலப்பட்டு சேலை கட்டி பலவித நகை ஆபரணங்களுடன் கற்கள் பதித்த கிரீடம் அணிவிக்கப்பட்டு மலர் மாலை சூட்டி சிறப்பாக அலங்கரித்தனர். இதேபோல் சந்தோஷி மாதாவிற்கு முகத்திற்கு சந்தன காப்புடன் தங்க கிரீடம் அணிவிக்கப்பட்டு பச்சை சிவப்பு பட்டு சேலை கட்டி மலர் மாலை அணிவித்து சிறப்பாக அலங்கரித்தனர். முருகனுக்கு முகத்திற்கு மஞ்சள் காப்புடன் கையில் வேலுடன் வெள்ளி கிரீடம் அணிவிக்கப்பட்டு சிறப்பாக அலங்கரித்தனர். பின்னர் மூலஸ்தானத்திலும் பரிவாரத்திலும் காட்சி தரும் தெய்வங்களுக்கு கற்பூர தீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு விபூதி குங்கும பிரசாதத்துடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆலயத்தின் நிர்வாகிகள் தண்டபாணி சுவாமிகள் மற்றும் மணிகண்டன் சுவாமிகள் சிறப்பாக செய்திருந்தனர்.